எனக்கு வந்து ஊருடைய கலர்ஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் பிடிச்சது. பண்ணும். ம். இப்போ விருதுநகர் போனீங்கன்னா, விருதுநகர் வெயிலுக்குன்னு ஒரு தனி கலர் இருக்கு. அது ஒரு ட்ராவலருக்கு தான் தெரியும். ஓகே. இப்போ கல்கத்தா போனோம்னா, கல்கத்தாவுடைய கலர்ஸ் இருக்கு ஆ. பார்த்தீங்களா? இப்போ காசிக்கு போனா, காசியோட கலர்ஸ் இருக்குல்ல. பீகாருக்கு போனோம்னா, அதோடைய கலர்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னா, நம்ம போயிட்டு வந்த பிறகும் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஓகே. அப்புறம் அங்க இருக்கிற மியூசிக்கு, அங்க இருக்கிற அம் அ சாங்ஸு, அங்க இருக்கிற மனுஷங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு தனித்தனி கலர்ஸ் இருக்கு. யாஹ்! அவங்க ஸோ அது வந்து நம்மள ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்குது. ரொம்ப ஹேப்பியா ஆக்குது. நமக்கு ஒரு அனுபவத்த குடுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி, நம்முடைய பர்சனல் லைஃபுடைய துக்கங்கள், நம்மள போட்டு அழுத்துற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஆ. எப்பவுமே அதுக்குள்ள தானே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ம். யாராவது நம்மள வந்து டிப்ரஷனுக்குள்ள தள்ளுறது தானே ஆமா. ஒட்டுமொத்தமா நடந்துக்கிட்டே இருக்கு. அது எதன் பொருட்டுன்னு கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில அது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ம். பிசினஸ்ல இருக்கலாம், வேலையில இருக்கலாம். நம்ம எப்பவுமே டிப்ரஷன் ஆகுறது வந்து டிபெண்டிங் அப்பான் நம்மளுடைய சூழல் பொறுத்து தான் இருக்கு. ஆனா இந்த மாரி பயணங்களும், இந்த மாரி விஷயங்களும் நம்மள அப்படியே அதுலேருந்தெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு எல்லை இல்லாத ஆளாக்கிருது.